பூவினால் எத்தனை நேரம்தான் இலைகளுக்கு பின்னால் மறைய முடியும்? பெற்றோரின் சம்மதத்துடன் காற்றாய் வந்தாள் அவள், கலைந்தது என் மனம். இப்போது பூவாய் அவள், அவளுள் வாசமாயினாள். நேராக பார்த்து பேசியிருந்தால் கூட அதில் ஆச்சரியம் ஒன்றுமில்லை. ஆனால் நான் பார்த்தவுடன் உன் பார்வையால் என்னை தோய்த்தெடுப்பதை சிவந்த இளநகையுடன் மறைக்க தடுமாறினாயே, அது சொன்னது உன்னில் என் காதலை. ஒவ்வொரு நாளும் உன்னுடன் பேசியதை, சிரித்ததை, வியந்ததை சரித்திரமாய் பேசி திளைக்கிறேன். என் அலுவலெங்கும் உன் பிம்பம். வேறுபட்ட மனங்களை வேறுவரை ஆராய்ந்து செல்லும் வேதியியலை எப்படித்தான் புரிந்து கொள்வது? பெண்களுடன் பேசி பழகவே கூச்சப்படும் நான் உன் ஒரு நாள் மௌனத்தினால் கூட டேபிள் சேரிடம் பேசும் நிலைமைக்கு பிழியப்படுவேன் என்பது நானே அறிந்திராதது. கண்களால் நோய் உண்டாக்கி கண்களாலேயே மருந்து பூசும் அவள் கண்ணழகில் என்னை கண்டபோது நடுங்கித்தான் போகின்றேன், நான் நானாக இருப்பேனா என்று. மாலையும் கழுத்துமாய் சித்திரம் என் மனதில் விழும்போதெல்லாம் என் இரவுகளை தழுவி கலைத்து போடுகின்றன உன் கனவுகள். சுழலில் மாற்றிய ஆற்று வெள்ளமாய் சிக்கித் தவிக்கிறேன். மது கூட குடித்தால்தான் போதை கொடுக்கும். ஆனால் இந்த பேதை பார்த்தாலே போதை கொண்டவனாகிறேன். நம் காதல் காவியம் அச்சாகி பல காலம் சென்றாலும் அவ்வளவு திகைப்பு அவளை நினைத்தாலே. வேறு என்ன சொல்ல? மனசெல்லாம் நீதான், நீதான், நீயேதான்.